ஹலோ ஆல், வெல்கம் பேக். நம்ம இந்த ஸ்விஃப்ட் சீரிஸோட பார்ட் 2ல இருக்கோம். இதில நம்ம பார்க்க போறது ஐசனவர் டெக்னிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த ஐசனவர் டெக்னிக் யூஸ் பண்றதுக்கு செய்ய வேண்டிய டு டூ லிஸ்ட்ட ஃபர்ஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு அந்த லிஸ்ட்ல எது எதுல எந்தெந்த ஆக்டிவிட்டி எல்லாம் இம்பார்ட்டன்ட், எந்தெந்த ஆக்டிவிட்டி எல்லாம் நாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு கேட்டகரைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்ல எது வந்து அர்ஜென்ட், எது வந்து நாட் அர்ஜென்ட் எப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த படத்தில இருக்க மாரி 4 குவாட்ரண்ட்ஸ் கிடைக்கும். இதில இம்பார்ட்டன்ட் குவாட்ரண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி, வெரி அர்ஜென்ட் ஆக்டிவிட்டி. அத நீங்க உடனே செஞ்சாகணும். அதே மாரி இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி பட் நாட் சோ அர்ஜென்ட். அதுக்கு நீங்க உங்களோட கேலண்டர்ல டைம் ஸ்கெட்யூல் போட்டுக்கலாம். இது வந்து நாட் இம்பார்ட்டன்ட் அட் தி சேம் டைம் வெரி அர்ஜென்ட் அப்படிங்கிற மாரி ஆக்டிவிட்டிய நீங்க செய்யாம உங்க சப்பார்டினேட்ஸ், உங்க டீம்மேட்ஸ்க்கு டெலிகேட் பண்ணலாம். ஒரு சில ஆக்டிவிட்டி இருக்கும். இது வந்து நாட் இம்பார்ட்டன்ட் அட் தி சேம் டைம் நாட் அர்ஜென்ட். அது மாரி ஆக்டிவிட்டிய கண்டுபிடிச்சு அந்த ஆக்டிவிட்டிய உங்களோட ஐட்டம்ல இருந்து டு டூ ஐட்டம்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இது மாரி நீங்க ரிஃபைன் பண்றது மூலமா உங்களுக்கு டைமிங் ஏகப்பட்டது மிச்சமாகும். இந்த ஸ்விஃப்ட் சீரிஸோட அடுத்த வீடியோல உங்கள பார்க்குற வரைக்கும், தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.